இந்த 34ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது நமக்கு என்ன புலப்படுகிறது என்று சொன்னால், சங்கீதக்காரனாகிய தாவீது மிகப்பெரிய ஆபத்திலிருந்து அதிசயமானதொரு விடுதலை பெற்றதற்காக கர்த்தரை அவன் அங்கே துதிக்கின்றான். அல்லேலூயா. இங்கே தாவீதுனுடைய சாட்சி எல்லா உபத்திரப்படுகிற விசுவாசிகளுக்கும் கூட, அதாவது உங்களுக்கும் எனக்கும் கூட கர்த்தருடைய நன்மையை அனுபவிக்கவும் கர்த்தருடைய நன்மையை புரிந்து கொள்ளவும் நம்மை உற்சாகப்படுத்துகிற சங்கீதமாக இருக்கிறது இந்த 34வது சங்கீதம். ஆனால் இந்த சங்கீதத்தை நீங்கள் கவனமாக படிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த சங்கீதத்தில் நிபந்தனைகளோடு கூட பல வாக்குறுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் சில நிபந்தனைகள் இருக்கிறது. வசனத்தை மட்டும் கொஞ்சம் பாருங்க, நான் அதை சொல்றேன். வாக்குறுதிகள் என்று சொல்லும் பொழுது 4வது வசனம் பயத்திலிருந்து விடுதலை, 5வது வசனம் பிரகாசம் அடைதல், வெட்கப்படாமை 5வது வசனம், ரட்சிப்பு 6வது வசனம், தூதர்களால் பாதுகாப்பு 7வது வசனம், ஒரு நன்மையும் குறைவுபடாமை 10வது வசனம், கர்த்தரால் காணப்படுதல் அல்லது கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்தல் 15வது வசனம், ஜெபங்கள் கேட்கப்படுதல் 17வது வசனம், எல்லா உபத்திரங்களுக்கும் நாம் நீங்களாக்கி விடுவிக்கப்படுதல் 17வது வசனம், கர்த்தரின் சமீபம் வசனம் 18, ஆத்தும ரட்சிப்பு வசனம் 22, நம்மேல் குற்றம் சுமராமை வசனம் 22. ஆக இவைகள் எல்லாம் வேதத்திலே கொடுக்கப்பட்ட, அதாவது தாவீது தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே ஆண்டவரிடம் மூலமாக கண்டுகொண்ட வாக்குறுதிகள் இவைகள். ஆனால் இவைகளுக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அதை சேர்த்து தான் பார்க்க வேண்டும். நிபந்தனைகள் என்ன? கர்த்தரை தேடுதல் வசனம் 4, கர்த்தரை நோக்கி பார்த்தல் வசனம் 5, கர்த்தரை நோக்கி கூப்பிடுதல் வசனம் 6, கர்த்தருக்கு பயப்படுதல் வசனம் 7, கர்த்தருக்கு மேல் நம்பிக்கையா இருத்தல் வசனம் 8, கர்த்தருக்கு செவி கொடுத்தல் வசனம் 11, தன்னுடைய நாவை காத்து கொள்ளுதல் வசனம் 13, தீமையை விட்டு விலகுதல் மற்றும் நன்மை செய்தல் 14, சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து ஓடுதல் வசனம் 14, நீதிமானாயிருத்தல் வசனம் 17, நொறுங்குண்ட இருதயமும் நடுங்குண்ட ஆவியும் உடையவராயிருத்தல் வசனம் 18, அவருக்கு ஊழியம் செய்தல், ஆண்டவருக்கு ஊழியம் செய்தல் வசனம் 22. ஆக இந்த சங்கீதங்களில் உள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சில நிபந்தனைகளோடு கூட இருப்பதை நாம் அங்கே காண வேண்டும். இதை நீங்க படிக்கும்போது அதை சேர்த்து தான் படிக்க வேண்டும். அப்பதான் நமக்கு அந்த வசனத்தின் உட்கருத்து என்ன என்பது நமக்கு நன்றாக புரியும். இப்ப அந்த வசனம் 7 பாருங்க, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் என்று சொல்லும் போது அது ஒரு பரம சேனையாக கூட இருக்கலாம். ஒருவேளை அது பரம சேனையாக கூட இருக்கலாம். எபிரேயர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். இவர்கள் யாராம்? கர்த்தருடைய தூதர்கள். இவர்கள் யாராம்? நமக்கு ஊழியம் செய்யும்படி அனுப்பப்படுகின்ற பணிவிடை ஆவிகளாய் இருக்கின்றார்கள் என்று சொல்லி எபிரேயர் 1:14 சொல்கிறது. அதாவது பிரகாரமான மற்றும் ஆவிக்குரிய தீங்கு நின்று தம்முடைய பரிசுத்தவான்களை பாதுகாக்கவும் மீட்கவும் தேவன் தம்முடைய தூதர்களை நியமித்திருக்கிறார். இதான் இந்த எபிரேயர் 1:14 உட்கருத்து, அர்த்தம் என்பது. ஆக இந்த தெய்வீக தலையிடுதல் என்பது யாருக்கு மாத்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது? இதை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த தெய்வீக தலையிடுதல் என்பது யாருக்கு உண்மையாக வைத்திருக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே
கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த வசனத்தை மறந்தே போயிடாதுங்க. நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தீமையை வெறுக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அங்கதான் ஆசீர்வாதமே இருக்கு. இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்ங்கிறத நீங்க தியானிச்சு பார்த்தீர்கள் என்று சொன்னால் மெய் சிலிர்த்து போவீர்கள். ஏனென்று சொன்னால் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை தமக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆக கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? தீமையை விட்டு விலக வேண்டும். நீதிமொழிகள் 16:16 கூட அதை சற்று விளக்கமாக சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று சொல்கிறது. ஆக ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்று நமது உள்ளத்திலே இருக்குமானால், நம்மளுடைய அடித்தளத்திலே இருக்குமா என்று சொன்னால், நாம் உண்மையாகவே தீமையை விட்டு நாமவே விலகி விடுவோம், செய்வதற்கு பயப்படுவோம். ஆண்டவர் பார்க்கின்றார், ஆண்டவர் நம்மை கேள்வி கேட்பார் என்று சொல்லி ஒரு பயம் நமக்குள்ளே இருக்குமானால் நாம் தீமையை விட்டு விலகுவர்களாக இருப்போம். வசனம் 8 பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த கிறிஸ்தவ சர்க்கிள்ல அதிகமாக வசனிக்கப்படுகிற வசனங்கள்ல இந்த 34:8 34:10 தான். நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. நிறைய திருச்சபைகள் சவர்கள்ல, வீடுகள்ல, எல்லா இடத்துலயும் எழுதி போட்டிருப்பாங்க. என்னது? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இங்கே தாவீது தான் அதை சொல்றான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறான். வேத வாக்கியங்களை படிக்கின்றதான நமக்கு அவன் ஆண்டவர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணி பாருங்க என்று சொல்லி அவன் சொல்கிறான். அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? பதில் அதே வசனத்துல தான் இருக்கு. கர்த்தரை முழுவதும் நம்புவதின் மூலமாக, வருகிறதாகிய விசுவாசத்தின் மூலமாக கர்த்தருடைய நற்குணங்களை அனுபவிக்கும்படியாக இந்த வசன பகுதி நம்மை அழைக்கிறது அல்லது தூண்டுகிறது. அல்லேலூயா. ஆண்டவரை நாம் முழுவதும் நம்புவதின் மூலமாக, வருகின்ற விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவருடைய நற்குணங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். அதுதான் இங்கே இந்த வசன பகுதி சொல்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எதை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆக விசுவாசம் தான் முக்கியம். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் முழுவதுமாக ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி சத்திய வேதம் நமக்கு வாக்களிக்கின்றது. மாற்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இன்னும் தெளிவாக சொல்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. தெளிவா சொல்றார் ஆண்டவர். ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்வோம் என்று முதல்ல விசுவாசிங்க. அவைகளை நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள், அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்னால் விசுவாசத்தின் மூலம் கர்த்தரை நமக்கு சொந்தமாக்கி கொள்வது, அதுதான் அந்த அர்த்தம். அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசம் என்று சொல்லும் பொழுது விசுவாச பிள்ளைகளில் அநேகம் பேர் அறிவையே விசுவாசம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். பெரிய தவறு. நான் மறுபடியும் சொல்கிறேன். விசுவாச பிள்ளைகளில் அநேகம் பேர் அறிவையே விசுவாசம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. மெய் விசுவாசம் ஒன்று நம்மிடம் இருக்குமே ஆனால் அது நம் ஜீவியத்தை மாற்றும். அல்லேலூயா. மெய் விசுவாசம் நம்முடைய ஜீவியத்தை மாற்றுவதா இருக்கிறது. நான் எப்படி சொல்கிறேன்? யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்குமே மனப்பாடமா தெரியும். ஒருவரின் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்
என்று தெரிந்திருப்பது அறிவு, ஆனால் மறுபடியும் பிறந்திருப்பதோ விசுவாசம். அல்லேலூயா. இப்ப அறிவுக்கும் விசுவாசத்துக்குள்ள வித்தியாசம் அதான். தெரிந்திருப்பது அறிவு, ஆனால் மறுபடியும் பிறந்திருப்பதோ விசுவாசம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:3 சொல்கிறது, நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் கெட்டு போவீர்கள் என்று தெரிந்திருப்பது அறிவு, ஆனால் மனம் திரும்பி விடுகிறதோ விசுவாசம். அல்லேலூயா. மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் கெட்டு போவீர்கள், எனக்கு தெரியும். லூக்கா 13:3 தெரியும் மனப்பாடமா. ஆனால் நான் மனம் திரும்பி விடுகிறது தான் விசுவாசம். அல்லேலூயா. இப்படியாக இந்த வசனங்களை எல்லாம் தியானிச்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். 9ஆம் வசனம் பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இங்கே தாவீது என்ன சொல்றா? கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இதே தாவீது தான் 31வது சங்கீதம் 23வது வசனத்திலே சொல்கிறான். இங்கே என்ன சொல்கிறான்? கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்திருங்கள் என்று சொல்கிறான். ஆனா இங்கே என்ன சொல்கிறான்? நீ கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் பேர் அன்பு கூறுங்கள். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது 2 ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு 2 அருமையான வசனங்களை இங்கே சொல்வதை நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், 2வது கர்த்தரில் நாம் அன்பு கூறுவது. அல்லேலூயா. இது வாழ்க்கையில் நெடுகவே தாவீது அதை உணர்ந்திருந்தான். அதனால்தான் அவன் மிக தெளிவாக அங்கே சொல்கிறான், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். நம்பர் 1. நம்பர் 2, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. நாம் ஏன் ஆண்டவர் பேரில் அன்பு கூற வேண்டும்? நமக்கு மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3:16. நாம் ஏன் ஆண்டவர் பேரில் அன்பு கூற வேண்டும்? இந்த வசனங்களை கொஞ்சம் தியானிச்சு பாருங்க, நமக்கு நன்றாக அது விளங்கும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அவ்வளவு அங்கீகாரத்திற்கும் எல்லா புகழ்ச்சிக்கும் உரியதான இந்த வேத பகுதி, இந்த பகுதி ஏனென்று சொன்னால், ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இங்கே நமக்காக அனுப்பி தரவில்லை என்று சொன்னால் நாம எங்க போயிருப்போம் சிஸ்டர்? டைரக்ட் டு த ஹெல். அதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. ஆக அங்க ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, இவ்வளவாய். எவ்வளவாய்? இவ்வளவாய். அதை அளக்க முடியுமா? உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாய்ப்பாலுக்கு என்ன ரேட் போடுவீங்கன்னு கேட்பாங்க இல்லையா? தாய்க்கு மிஞ்சின அன்பு இந்த உலகத்துல எதுவும் கிடையாது. அதுவும் தாய்ப்பாலுக்கு நீங்க என்ன ரேட்டு போடுவீங்க? முடியாது. ஏன்? தாய் தன் ரத்தத்தை பாலாக்கி கொடுக்கிறாள், தன் உதிரத்தை பாலாக்கி குழந்தைக்கு கொடுக்கிறாள். ஆனால் தாயிலும் மேலான அன்பு வைத்த ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி தந்து உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த அன்பிற்கு ஏதாவது அளவுகோல் வேண்டுமா? ஆட்டோமேட்டிக்கா அந்த அன்பு ஆண்டவர்கிட்ட வர வேண்டாமா நமக்கு? அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இரண்டாவதாக அந்த திரிய தேவனில் 2வது தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட தம்மை தாமே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அழகாக சொல்லுவார் அப்போஸ்தலனாகிய பவுல். கலாத்தியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அழகாக சொல்லுவார், நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே, அவரை யாரும் கம்பல் பண்ணல, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் கூட தம்மை தாமே வெறுமையாக்கி, அவரே சர்வவல்ல தேவனே தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. ஏன் அடிமையின் ரூபம் எடுத்து என்று எழுதியிருக்கிறது? அடிமை என்று சொல்லும் போது அதற்கு கீழே யாரும் கிடையாது.
இந்த உலகத்தில் யாரும் ஆண்டவர் என்னை நேசிக்கவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் அடிமை என்று சொல்லும் பொழுது எனக்கும் கீழே இந்த உலகத்திலே கடைசியாக இருக்கிற கடைகோடியில் இருக்கிற ஒருவனும் கூட எனக்காக ஆண்டவர் மரிக்கவில்லை என்று சொல்ல முடியாது. அதனால்தான் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக திரியேதகவனில் இரண்டாவது தேவனாகிய ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பை பாருங்கள். இதற்கு என்ன விளக்கம் தேவை? ஒன்றும் தேவையில்லை. வசனத்தை படிக்கும் போதே அந்த வசனம் நம்மை ஆட்கொள்ளும். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர். 1 கொரிந்தியர் 6:19 பவுல் அழகாக சொல்லுவார், நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம். ஹல்லேலூயா. அவரே நம்மகிட்ட வந்து இருக்காரு. இது எங்கேயாவது உண்டா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவ்வளவு பெரிய அன்பு உண்டா? பிதா எங்க இருக்கிறாரு? சுதன் அவருடைய குமாரன் சுதன் எங்க இருக்கிறாரு? அவருடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு என்னோடு கூட, என்னோடு கூட. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அன்பு! இங்கே உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஒரு அருமையான ஒரு வார்த்தை உண்டு. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்தி வருகிறான். வழி நடத்தி வரும்போது ஆண்டவர் அவனுக்கு கடைசி காலத்திலே ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அவன் அதற்கு அப்புறம் வந்து அவன் மரிக்க போகிற காலத்திற்கு முன்பாக அந்த உபாகமம் 4:7 அவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவன் சொல்லுவான், கர்த்தரை இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? அவன் கேட்கிறான் பாருங்க, தேவனை இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இப்ப நீங்க எந்த ஜாதி? நீங்களும் நானும் பெரிய ஜாதி. ஹல்லேலூயா. பெரிய ஜாதியை மறந்து போகாதங்க. ஆக நான் என்ன கேட்கிறேன், மோசேயே அந்த வெளிப்பாடை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது இவ்வளவு பெரிய வேதாகம புஸ்தகத்தை கையில் வைத்திருக்கிற நாம் எவ்வளவு பெரிய ஜாதி! ஆண்டவருடைய அன்பை நாம் ருசித்து இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு 2 சிறந்த வார்த்தைகள் என்று சொன்னால், ஒன்று ஆண்டவருக்கு மேல் அன்பு செலுத்துதல், இரண்டாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஏற்கனவே நாம் பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் தீமையை விட்டு விலகுவது. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இருந்தாலும் சில காரியங்களை மாத்திரம் சொல்லுத, நீங்க அதை பாருங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீதிமொழிகள் 14:26 கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். இங்க பாருங்க, இது எவ்வளவு அழகான நன்மை பாருங்க. அவனுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் உண்டு. ஹல்லேலூயா. அற்புதமான வார்த்தை, அற்புதமான வார்த்தை. நீதிமொழிகள் 14:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஹல்லேலூயா. மரண கண்ணிகள் யார் வேணாலும் விரிக்கட்டும், ஆனால் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். அதிலிருந்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 33வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். ஹல்லேலூயா. ஞானம் தன்னாலே வரும். ஞானத்தின் பெட்டகமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடம் வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு பயப்பட்டு பாருங்கள். ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16:6 கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள். தீமையை செய்ய நாம் பயப்படுவோம். நம்ம ஒரு சின்ன தவறு செய்வதற்கு நாம் பயப்படுவோம். ஒரு பிழையை செய்வதற்கு கூட பயப்படுவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 23வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. ஹல்லேலூயா. நம்மளை ஜீவனோடு வைக்கும், மறுமைக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆக கர்த்தருக்கு பயப்படுதலை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனம். அங்கே கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு இருக்கின்ற அந்த பூரண ரட்சிப்பும் ஞானமும்
அறிவும் உன்னுடைய காலங்களுடைய உறுதியாயிருக்கும். நல்லா படிங்க. பூரண ரட்சிப்பு மறுமைக்குரியது, ஞானம் அறிவு எம்மைக்குரியது, உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். எப்பொழுது? கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். ஹல்லேலூயா. Wisdom and knowledge will be the stability of your times and the strength of your salvation என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே strength, இங்கே stability. Hallelujah. என்ன இது? The fear of the Lord is his treasure. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுதலை பொக்கிஷமாக கொண்டிருக்கிறானோ அவனுக்கு ஞானமும் இருக்கும், உறுதியும் இருக்கும், பூரண ரட்சிப்பும் அவனுக்கு உண்டு என்று சொல்லி சத்திய வேதம் நமக்கு வாக்களிக்கின்றது. ஹல்லேலூயா. ஆக இந்த சங்கீத பகுதிகளில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு, தியானிச்சு பாருங்க. இந்த சங்கீத பகுதிகளில் தாவீதை போல நாமும் எல்லா நேரங்களிலும் தேவனே நமக்கு போதுமானவராகவும், எந்த சூழ்நிலையிலும் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் கூப்பிடும்போது நமக்கு உதவுவார், நம்மை நோக்கி பார்ப்பார், நம் ஜெபங்களை கேட்பார் என்பதை உணர்ந்து இன்னும் அதிகமாக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.